ஒரு மனிதர் ஒரு பள்ளியில போயிட்டு துவா கேட்டுட்டு இருந்தார். அழுது அழுது தேம்பி தேம்பி துவா கேட்டிருந்தார். நடந்த ஒரு செய்தி. அப்போ ஒரு தனவந்தர் வந்து அவர்கிட்ட போய் கேட்டாரு, ஏன் நீங்க இவ்வளவு தேம்பி தேம்பி அழுது அழுது கெஞ்சி கதறி துவா கேட்கறீங்க, என்ன காரணம்? அவர் சொன்னாரு, எனக்கு இவ்வளவு கடன் இருக்குது, நான் அல்லாஹ் தவிர வேற யார்ட்டையும் முறையிடலை. இது வரைக்கும் நான் அல்லாஹ் இடத்துல நான் முறையிடுறேன், இது வரைக்கும் அல்லாஹ் இடத்துல முறையிடுறேன், பல வருஷமா நான் முறையிடுறேன், ஆனா பெரிய கடன். அப்ப அந்த மனிதர் பெரிய பணக்காரர், பெரிய செல்வந்தர். அவர் சொன்னாரு, உங்களுக்கு எவ்வளவு தேவை? சாதாரணமா ஒரு 20,000 திர்ஹம், சாதாரணம் உதாரணத்துக்கு 20,000 திர்ஹம் தான் எடுத்துங்க, இந்த எடுத்து கடன் என்ன செய்யுங்க, கடனை நீங்க கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் சொன்னாரு, உங்களோட ஈமான் தக்குவா, நான் வளமையா உங்களை பாக்குறேன், இந்த நேரத்தில் நீங்க கெஞ்சி கதறீங்க, வளமையா அப்படி அல்லா இடத்துல துவா கேட்கறீங்க, இவ்வளவு நம்பிக்கையோட கேட்கறீங்களே, அல்லாஹ் கூட அனுப்பியிருப்பான். அப்படி எங்கால உதவி வரும் நமக்கு தெரியாது, நினையாத புறத்துல வரும், அல்லாஹ் கூட அனுப்பியிருப்பான். அல்லாஹ் உள்ளத்துல போடுவான், போ இந்த அடியான குடுண்டு. அப்படி நடக்கும் வாழ்க்கையில. ஒரு தக்குவாவோட தவக்களோட இந்த வாழ்க்கையில நம்மட பார்வையில் உள்ள ஆச்சரியங்கள் அதிசயங்களா நடந்துக்கிட்டீங்க சோதர்களே. நம்ம ஒண்ணு நினைப்போம், உடனே நடக்கும், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அப்ப இவர் சொன்னார், 20,000 இந்த எடுத்துக்க, நீ கொடுத்துருவாப்பா, நான்